ஆனந்திய பார்த்தாலே யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங்கா இருக்குதோ, அவங்கலாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உண்மைய சொல்லணும் அப்டின்னா, ஆனந்தி கிட்ட அன்பு தெளிவா சொல்ட்டாரு. எந்த சூழ்நிலையும் நான் உன்ன விட்டு போமாட்டேன். கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்கணும், இருப்பேன் அப்டின்ற மாரி சொல்லி வாக்கு குடுத்த மாரி குடுத்துருக்காரு. அண்ட் ஆனந்திக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஆனந்தி அன்பு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடல அப்டின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்டின்னா, இவ்ளோ தூரத்துக்கு சொன்னதுக்கு அப்புறமும் எங்க ஒரு வேள தன் குழந்தைக்கு இவரால எதுவும் பாதிப்பு வந்துருமா? இவர் வந்து இன்னொரு குழந்தை வந்துட்டா நம்ம குழந்தைய கைவிட்டுருவாரா? அப்டின்னு நெனைக்கிறாங்க பார்த்தீங்களா? இவள தான் அன்ப வந்து ஆனந்தி புரிஞ்சுகிட்ட விதம். ஸோ கண்டிப்பா இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் ஆகாம இருந்தாலே ரொம்பவே சந்தோஷம். அன்பு வந்து நிம்மதியா இருப்பாரு. ஆனந்திய ஏத்துக்கிடவே தேவையில்ல. அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கே வந்துரும் போல இருக்குது. அப்படிதான் ஆனந்தி பண்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ சீக்கிரமே ஆனந்திக்கு ஒரு நல்ல புத்தி கிடைச்சுச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேங்க. இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள சுருக்கமா பார்த்துட்டு அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, அன்பு வார்டன் மேம் பார்த்து பேசுறாரு. அப்ப வார்டன் மேம் ஆனந்தியோட அடுத்த பிளான் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் அன்பு கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த மாரி கேரளால அந்த ஆசிரமம் இருக்கு இல்லையா? சோ அந்த ஆசிரமத்தோட இன்னொரு பிரான்ச் வந்து கேரளாவுல இருக்குது. ஆனந்தி குழந்தைய பெத்துட்டு அல்லது அங்க போய் குழந்தைய பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா அன்பு அப்படின்ற விஷயம் சொல்லவும், அன்பு வந்து உடைஞ்சு அழுக ஆரம்பிச்சுட்டாரு. என்ன மேம் நான் இதுக்கு மேல அவள எப்படி பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்பதான் அந்த மேம் கேக்குறாங்க, உங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அப்படின்னு கேட்கும்போது எங்க 2 பேத்துக்குள்ள இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. எல்லாம் ஸ்மூத்தா தான் போய்க்கிட்டு இருக்குது. ஆனா ஆனந்தி பண்ற விஷயங்கள் தான் எனக்கு சுத்தமா புரியவும் இல்ல, பிடிக்கவும் இல்ல. அவ பண்றது எதுவுமே சரி கிடையாது அப்படின்ற மாரி இவர் சொல்ல, இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, "இல்ல அன்பு அதெல்லாம் சரி. பட் எதற்காக ஆனந்த் இப்படி இருக்கா? என்ன பிரச்சனை உங்க 2 பேத்துக்குள்ள?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எதுவுமே கிடையாது." அப்படின்ற மாரி தான் அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆனந்தி நம்ம முத்து கிட்ட போய், "அன்பு எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் வந்து "எனக்கு தெரியாது." அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. "ஏன் உங்களுக்கு தெரியாமலா இருக்காது? உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க. எங்க அன்பு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லம்மா நிஜமாவே எனக்கு தெரியாது. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. அப்ப ஆனந்தி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, அங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஆனந்திய வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். "உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? எதற்காக நீ இப்படி விஷயங்கள பண்ணிக்கிட்டு இருக்க? காலையில நீ லெட்டர் எழுதி வச்சுட்டு நீ வெளிய போயிருக்க. என்னதான் உன் மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்க? நீ என்னதான் செய்ய போற? உன்னோட பிளான் தான் என்ன? உன்னோட திட்டம் தான் என்ன?" அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான கேள்விகள கேட்குறாங்க. இதற்கு ஆனந்திக்கு வந்து பதில் சொல்ல தெரியல. பதில் சொல்ல தெரியலன்றத விட பதில் சொல்ல முடியல. எங்க ஒரு வேள தன்கிட்ட கேள்வி கேட்டா உண்மைய சொல்லிருவோமோ அப்படின்ற பயம் ஆனந்திக்கே வந்துருச்சுன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே இருந்தது. அதுவும் சரியான கேள்விகள். அவங்க எதுவுமே தப்பா கேட்கல. எதுவும் ஆனந்திய காயப்படுத்துன மாரியும் கேட்கல. பட் இருந்தாலும் கண்டிப்பா ஆனந்தி காயப்பட்டுருப்பாங்க. ஏன்னா, அவங்க செய்றது தப்பு அப்படின்றது அவங்களுக்கே நல்லா தெரியுது. ஸோ தெரிஞ்சே தான் இந்த விஷயத்த வேணுக்கும்னே பண்ற மாரி தான் கிட்டத்தட்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமே இவங்க திருந்தணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. ஸோ இப்ப நம்ம அன்போட ஃப்ரெண்டு முத்து, ஜெயந்தி எல்லாருமே சும்மா கிளி கிழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனந்திய. முதல்ல அன்புவ புரிஞ்சுக்கோ. உன்னோட குழந்தையே ஏத்து, உன்னையும் ஏத்துக்கிட்டேன்னு சொல்ட்டார்ல. இதுக்கப்புறம் உனக்கு என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனந்திய நல்லா திட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மித்ரா ஆனந்திய கூப்பிடுறாங்க அப்படின்ற தகவல் நம்ம ஆனந்திக்கு வருது. மித்ராவ போய் பார்க்குறாங்க. ஸோ மித்ரா வந்து சரவணனோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம குடுத்துட்டாங்க. இந்தா ஆனந்தி இதுல வந்து உங்க மாமா கிட்ட கையெழுத்து வாங்கி அண்ட் எனக்கு வந்து எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மட்டும் வாங்கி குடு. மிச்ச விஷயங்கள நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அண்ட் ஆனந்தி அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, "அக்கா இந்த மாரி மாமா இருக்காரா? மாமாவுக்கு வந்து நம்ம ஊர்லயே அப்பாயின்ட்மென்ட் வாங்கியிருக்கேன். அவர் வந்து எழுதி கையெழுத்து மட்டும் போட்டா போதும். மித்தபடி எல்லாமே இவங்க பார்த்துக்குருவாங்க." அப்படின்ற மாரி சொல்ல, அவங்க அக்காவுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடா இது? அது அவங்களே மறந்துட்டாங்கம்மா. நீ எதுக்கு வந்து இந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்க? அங்க போனா எதுவும் பிரச்சனை வந்துற போதா ஆனந்தி? எனக்கே பயமா இருக்குது." அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ சொல்லியும் வந்து ஆனந்த் எதையுமே கேட்கிற மாரி கிடையாது. "நான் வந்து சொல்றத கேளு. நீ அங்க போறது தான் உனக்கு நல்லது." அப்படிங்கிறாங்க. தன்ன ஒரு பெரிய தியாகி அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, இருக்கிற எல்லாத்தையும் இவங்கள வந்து பிரச்சனைக்குள்ள சிக்க வைக்கிறது தான் ஆனந்தியோட முதல் வேலையா இருக்குது. இப்ப அன்ப ஒரு பிரச்சனைக்குள்ள சிக்க வைக்கிறாங்க. அடுத்து சரவணனையும் அவங்க அக்காவையும் ஒரு பிரச்சனைக்குள்ள சிக்க வைக்கிறாங்க. ஸோ ஆனந்தியோட முழு நேர வேலை இது மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.